அண்மைச் செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வெளக்கல் நாத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று தீப்பிடித்து இருந்திருக்கிறது. மேலும் காரில் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டுகள் இருந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கமலநாதன் இணைப்பில் இருக்கிறார். கமலநாதன், வணக்கம். தற்பொழுது இந்த கார் விபத்து எப்படி ஏற்பட்டது, காரின் உரிமையாளர் யார் என்பது தொடர்பாக மேலும் விவரங்கள் கிடைத்ததா? தொடர்பான முழு தகவல். வணக்கம் மேடம். சென்னை பகுதியை சேர்ந்த ஜெயராமன் மகன் அபி நரசிம்மன். இவர் தேன் வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு சொந்தமாக மேட்டூரில் அலுவலகம் உள்ளது. இந்த நிலையில் தினந்தோறும் தேன் வாங்கிக் கொண்டு மேட்டூரிலிருந்து சென்னை சென்று வருவது வழக்கம். அதுபோல இன்று தனது இண்டிகோ காரில் மேட்டூரிலிருந்து சென்னை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வெளக்கல்நாத்தம் அடுத்த பயணப்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென முன்பக்கம் புகை வந்துள்ளது. இதனால் சுதாரித்துக் கொண்ட அபி நரசிம்மன் உடனடியாக காரை விட்டு இறங்கி அவர் தப்பித்துக் கொண்டார். இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பற்றி இருந்த காரால் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனம் அணிவகுத்து நின்றனர். மேலும் அபி நரசிம்மன் கூறுகையில் தன் சினிமா புரொடியூசர் எனவும் திரைப்படத்தை தயாரிக்க வருவதாகவும் கூறினார். இவருடைய காரில் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் போலி நோட்டுகள் இருந்தன. இதன் காரணமாக நாற்றம்பள்ளி போலீசார் அபி நரசிம்மனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேடம், விரிவான தகவல்களுக்கு நன்றி கமலநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.